بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء سيد المرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம் அனைவரின் மீதும் உண்டாகட்டும். இளம் தலைமுறையின் அறிவை மேம்படுத்தி அவர்களது திறமைகளை வளர்க்கும் நோக்குடன் இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஃபோரம் ஆஃப் ஐடியல் ரீடிங் அண்ட் எடுகேஷன் என்ற அமைப்பின் ஒரு மைற்கல்லாக திகழும் சுவாலை என்ற நாமம் தாங்கிய சஞ்சிகை வெளியிடும் தொடரில் ஃபோரம் ஆஃப் ஐடியல் ரீடிங் அண்ட் எடுகேஷன் என்ற அமைப்பின் ஒரு மைற்கல்லாக திகழும் சுவாலை என்ற நாமம் தாங்கிய சஞ்சிகை வெளியிடும் தொடரில் அச்சஞ்சிகையின் இரண்டாவது வெளியீட்டை வெளியிடுவதையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்நிகழ்வில் சுவாலை என்ற நாமம் தாங்கிய எமது சஞ்சிகையின் இரண்டாவது வெளியீட்டு நிகழ்வு மட்டுமல்லாது எமது அமைப்பினால் சுமை தாங்கும் உள்ளங்கள் என்ற அமைப்பில் நடாத்தப்பட்ட கவிதை போட்டியின் வெற்றியாளர்களை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் சிறப்பான தருணமாகவும் இந்நிகழ்வு அமையிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ். ஃபோரம் ஆஃப் ஐடியல் ரீடிங் அண்ட் எடுகேஷன் அமைப்பின் ஏற்பாட்டுக்குழு பிரிவின் தலைவர் சகோதரர் எம்.ஆர். ஹாஜி ஆத்திஃப் அவர்களின் தலைமையில் இடம்பெறும் நிகழ்விற்கு ஜூம் செயலியூடாக நேரலையாக இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அஹ்லன் வ சஹ்லன் வ மர்ஹபன் பிக்கும். இந்நிகழ்வின் பிரதான அதிதியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் கவுன்சிலின் தலைவரும் முஸ்லிம் மீடியா ஃபோரமின் முன்னாள் தலைவர் மற்றும் நவமணி பத்திரிகையின் முன்னாள் தலைமை ஆசிரியருமான என்.எம். அமீன் சார் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார்கள். மேலும் கௌரவ அதிதிகளாக இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வருகை தரு விரிவுரையாளர் கலாநிதி எச்.எல்.எம். முஹைதீன் ஃபலாஹி அவர்களும் குர்நாகல் போதனா வைத்தியசாலையின் மகளிர் நோய் பிரிவு மற்றும் பிரசவவியல் பயிற்சி மருத்துவ அதிகாரி டாக்டர் ஷாபி சிஹாப்தீன் MBBS அவர்களும் ஹெமதகம ஜஹரியா அரபு கல்லூரியின் அதிபரும் அகில இலங்கை அரபு கல்லூரிகளின் ஒன்றியத்தின் 4ஆம் இலக்க கிளை தலைவருமான ஷேக் A.M. ஹலிலுர் ரஹ்மான் ஃபலாஹி அவர்களும் மற்றும் உளவியல் துறை நிபுணரும் கல்லலியா முஸ்லிம் பெண்கள் அரபு கல்லூரியின் பிரதி அதிபர் அல் ஆலிமா நஜிபா சனூன் ஆகியோர் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுவாலை சஞ்சிகை வெளியீட்டு நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக அருள்மறையாம் திருமறையிலிருந்து சில வசனங்களை பாராயணம் செய்வதற்காக சகோதரர் M.M. மகாரிம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله يعلم ما تحمل كل أنثى وما تغيل الأرحام وما تزداد وكل شيء عنده بمقدار. عالم الغيب والشهادة الكبير المتعال. سواء منكم من أسر القول ومن جهر به ومن هو مستخف بالليل وسارب بالنهار. له مؤقبات من بين يديه ومن خلفه يحفظونه
من أمر الله إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم وإذا أراد الله بقوم سوءا فلا مرد له وما لهم من دونه من وال. صدق الله العظيم. அழகிய முறையில் அல் குர்ஆன் வசனங்களை பாராயணம் செய்த சகோதரருக்கு நன்றிகள். அடுத்த நிகழ்வாக வரவேற்புரையும் தலைமை உரையும் நிகழ்த்துவதற்காக ஃபோரம் ஆஃப் ஐடியல் ரீடிங் அண்ட் எடுகேஷன் அமைப்பின் ஏற்பாட்டு குழு பிரிவின் தலைவர் சகோதரர் எம்.ஆர். ஹாதி ஆத்திப் அவர்களை அழைக்கின்றோம். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أما بعد. Forum of Ideal Reading and Education என்ற எமது அமைப்பின் சுவாலை என்ற நாமம் தாங்கி வெளியிடப்படுகின்ற எமது 2வது சஞ்சிகை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் அகமகிழ்வடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று எம்முடைய இந்த நிகழ்வுக்கு எம்முடைய வரவேற்பை ஏற்று வருகை தந்திருக்கும் கௌரவ பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் கவுன்சிலின் தலைவரும் முஸ்லிம் மீடியா போரத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் நவமணி பத்திரிகையின் முன்னாள் பிரதம ஆசிரியராக என்றும் எமதிப்புக்குரிய என்.எம். அமீன் சேர் அவர்களை இந்நிகழ்வுக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மற்றும் கௌரவ அதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வருகை தரு விரிவுரையாளர் கலாநிதி HLM முஹையீதீன் ஃபலாஹி அவர்களையும் குர்நாகல் போதனா வைத்தியசாலையின் மகளிர் நோய் மற்றும் பிரசவவியல் பயிற்சி மருத்துவ அதிகாரி டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தீன் அவர்களையும் ஹெமதகமை ஜஹரியா ஆண்கள் அரபு கல்லூரியின் கௌரவ அதிபர் மற்றும் இலங்கை அரபு கல்லூரிகள் ஒன்றியத்தின் 4ஆம் இலக்க தலைவர் மற்றும் ஷேகு ஜஹ்ரி என்றும் மதிப்புக்குரிய AM ஹலீலுர் ரஹ்மான் ஃபலாஹி மௌலவி அவர்களையும் உளவியல் துறை நிபுணரும் கல்லெளிய முஸ்லிம் பெண்கள் அரபு கல்லூரியின் பிரதி அதிபருமான அல் அலிமா நஜீபா சனூன் அவர்களையும் இந்நிகழ்வுக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மற்றும் இந்நிகழ்வுக்கு தங்களுடைய நேரத்தையும் சிரமத்தையும் பாராது வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அஹ்லன் வசஹ்லன் வமர்ஹபன். ஃபோரம் ஆஃப் ஐடியல் ரீடிங் அண்ட் எடுகேஷன் என்ற எமது அமைப்பின் சுவாலை என்ற நாமம் தாங்கி வெளியிடப்படுகின்ற சஞ்சிகையின் 2வது வெளியீட்டு விழாவில் அமைப்பின் வெளியீட்டு பிரிவின் தலைவர் என்ற வகையில் இந்நிகழ்வை தலைமை தாங்கி நடத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சமூகத்தில் காணப்படக்கூடிய குறிப்பாக இளைஞர்களிடம் காணப்படக்கூடிய இந்த தேடல், அறிவு, வாசிப்பு என்று அரிதாகி வருகின்ற இந்த விடயங்களின் பால் இந்த தேவையை அதிகரிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இளவயதுடைய இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த வாசிப்பு என்ற விடயத்தை அதிகப்படுத்த வேண்டும், மென்மேலும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக சுமார் 2 வருடங்களுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட எமது அமைப்பானது ஃபோரம் ஆஃப் ஐடியல் ரீடிங் அண்ட் எடுகேஷன் என்ற எமது அமைப்பானது அல்லாஹ்வின் பேருதவியால் சுமாராக 2 வருடங்களாக மிக சிறப்பாக நடைபெற்று வந்து கொண்டு வந்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். எம்முடைய இந்த அமைப்பானது ஆரம்பமாக எம்முடைய அமைப்பின் உறுப்பினர்களை மாத்திரம் உள்ளடக்கியதாக அவர்களுடைய சொற்பொழிவுகள் மற்றும் புத்தக அறிமுகங்கள், கல்விசார் கலந்துரையாடல்கள் என்ற விடயங்களால் சுருங்கி காணப்பட்ட அமைப்பானது இந்த சிந்தனை, அதாவது இளைஞர்களை வாசிப்பின் பால்
ஈர்க்க வேண்டும், அவர்களை தேடலின் பால், அறிவின் பால் ஈர்க்க வேண்டும் என்ற இந்த சிந்தனையை இளைஞர்களுக்கு மத்தியில், சமூகத்தின் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் எமது அமைப்பால் சஞ்சிகைகளை வெளியிடுவதற்காக தீர்மானித்தோம். அந்த வகையில் தான் எம்முடைய கன்னி சஞ்சிகையானது, முதலாவது சஞ்சிகையானது சுவாலை என்ற நாமம் தாங்கி கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வெகு சிறப்பாக வெளியிட்டு வைக்கப்பட்டது. அந்த சஞ்சிகை வாசகர்களுக்கு மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றவுடன் எம்முடைய அமைப்பால் நாம் இளைஞர்களுக்கு மத்தியில் இன்னும் வேறு சில திட்டங்களை முன்வைக்க வேண்டும், வேறு சில செயற்பாடுகளை முன்வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களுக்கு மத்தியிலான கவிசமர் போட்டிகளை, கவிதை போட்டி நிகழ்ச்சிகளை நாம் ஒருங்கமை செய்திருந்தோம். அந்த வகையில் தான் சுமை தாங்கும் உள்ளங்கள் என்ற தலைமை தாங்கி என்ற தலைப்பை உள்ளடக்கியதாக நாம் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ஏற்பாடு செய்தோம். அந்த வகையில் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த சுமை தாங்கும் உள்ளங்கள் என்ற இந்த கவிதை போட்டி நிகழ்ச்சியின் இறுதி முடிவு இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்ற நற்செய்தியை இந்த இடத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போன்றுதான் அத்தோடு எமது அமைப்பால் பல சமூக ரீதியான செயற்திட்டங்கள், அதிலும் குறிப்பாக இலங்கையின் நாலாபுறங்களில் இருக்கிற, குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கின்ற பாடசாலைகளை மையப்படுத்திய, அதிலும் பாடசாலை மாணவர்களை மையப்படுத்திய நாம் பல நிகழ்ச்சி திட்டங்களை நிகழ்த்தியிருந்தோம். அதிலும் பாடசாலை மாணவர்களுக்கான உளவியல் வளர்ப்பு திட்டங்கள், அது போன்ற கல்விசார் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல நிகழ்ச்சி திட்டங்களை நாம் பாடசாலை ரீதியாக எமது அமைப்பினால் உருவாக்கியிருந்தோம் என்ற விடயத்தை இந்த இடத்தில் நாம் குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். குறிப்பாக எம்முடைய முதலாவது சஞ்சிகையானது சுவாலை என்ற நாமம் தாங்கி வெளியிடப்பட்ட எமது முதலாவது சஞ்சிகை வெறுமனே எம்முடைய கன்னி சஞ்சிகை என்ற ரீதியில் எம்முடைய உறுப்பினர்களுடைய ஆக்கங்களை, அதாவது எங்களுடைய இளைஞர்களின் ஆக்கங்களை மாத்திரம் உள்ளடக்கியதாக நாம் அந்த சஞ்சிகையை வடிவமைத்திருந்தோம். ஆனால் எமக்கு ஒரு ஆசை இருந்தது, தீராத வேட்கை ஒன்று இருந்தது. எம்முடைய இரண்டாவது சஞ்சிகையில், சுவாலையின் இரண்டாவது வெளியீட்டில் நிச்சயமாக நாம் சமூகத்தில் இருக்கும் எழுத்தாளர்கள், புத்திஜீவிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் ஆக்கங்களை, அவர்களுடைய கட்டுரைகளை நாம் எம்முடைய சஞ்சிகையின் மூலம் வெளியிட வேண்டும். அதன் மூலம் சமூகம் பல பயன்களை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் எனக்கு காணப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் பேருதவியால் நாம் அந்த நிகழ்வை நாம் நிகழ்த்தி இருக்கின்றோம். எம்முடைய இரண்டாவது சஞ்சிகை வெளியீட்டில் எமது இரண்டாவது சஞ்சிகை சமூகத்தில் காணப்படக்கூடிய பல்வேறு துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள், அதிலும் சமூகத்தில் பிரபல்யமாக காணப்படக்கூடிய எழுத்தாளர்கள், புத்திஜீவிகளுடைய ஆக்கங்களை, கட்டுரைகளை உள்ளடக்கியதாக நாம் நம்முடைய இந்த இரண்டாவது வெளியீட்டை தயாரித்துள்ளோம் என்ற விடயத்தை மிக அகமகிழ்வுடன் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல்தான் நாம் இந்த திட்டத்தை, இந்த நிகழ்வை, தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்வை, எம்முடைய சஞ்சிகையின் இரண்டாவது வெளியீட்டை நாம் சில காலங்களுக்கு முன்னால் ஜூம் செயலுடாக மாத்திரமல்லாமல் நேரடியாக ஒரு விழாவாக எடுத்து செய்ய வேண்டும், பலரது வேண்டுகோளுக்கு இணங்க அந்த விழாவை நாம் அப்படி நடத்த வேண்டும் என்று உத்தேசித்திருந்தோம். ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால், நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையின் காரணத்தினால் எமக்கு அந்த நிகழ்வு வைக்க முடியாமல் சென்றது. அதோடு தான் நாம் தீர்மானித்தோம், இதை நிகழ்நிலையினூடாக வைப்பதன் மூலம் இந்த சஞ்சிகையின் இரண்டாவது பிரதி எமக்கு வெளியிடலாம் என்று நினைத்தோம். இன்ஷா அல்லாஹ் அந்த விடயம் இன்று மிக சிறப்பாக வெகுவாக நடைபெறும் என்ற விடயத்தை நாம் நம்பிக்கை கொள்கின்றோம். அடுத்ததாக எமது ஃபோரம் ஆஃப் ஐடியல் ரீடிங் என்ற எடுகேஷன் என்ற எமது அமைப்பின் நம் அனைவரும் அறிந்த விடயம், தற்காலத்தில் தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த அனர்த்த நிலையில் கூட எம்முடைய அமைப்பினால் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் என்னென்ன விடயங்களை செய்ய முடியும், நாம் ஒரு சிறிய அமைப்பாக இருந்து கொண்டு, அதாவது இளைஞர்கள் உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக மாத்திரம் இருந்து கொண்டு எமக்கு என்ற வகையில், அதாவது எமக்கு சக்திக்கு உட்பட்ட வகையில் நாம் ஏதாவது உதவிகளை முடிவு சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாம் இந்த வெள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டுள்ள பாடசாலைகளில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கான அவர்களுடைய பாடசாலை உபகரணங்களை, அதாவது கொப்பி, பேனை மற்றும் பாடசாலை உபகரணங்களை அவர்களுக்கு வழங்குவதற்காக எம்முடைய அமைப்பு தற்போது தயார் நிலையில் இருக்கின்றது, தயாராகி கொண்டிருக்கின்றது என்ற நற்செய்தியும் இன்று தற்போது நாம் உங்கள் முன்னிலையில் எத்தி வைக்கின்றோம். இறுதியாக அதே போல்தான் இன்ஷா அல்லாஹ் எம்முடைய ஃபோரம் ஆஃப் ஐடியல் ரீடிங் அண்ட் எடுகேஷன் என்ற எமது இந்த அமைப்பினால் இன்ஷா அல்லாஹ் சமூக மட்டத்தில் இளைஞர்கள் ரீதியாக, பெரியவர்கள் ரீதியாக, புத்திஜீவிகள் ரீதியாக என்று அனைத்து ரீதியிலும் சமூகத்தில் இன்னும் பற்பல சேவைகளை நிகழ்த்த உத்தேசித்திருக்கிறோம், காத்திருக்கின்றோம் என்ற விடயத்தையும் இந்த இடத்தில் கூறிக்கொள்வதுடன் இறுதியாக இன்ஷா அல்லாஹ் என்னுடைய சஞ்சிகையான சுவாலை சஞ்சிகையின் 3வது வெளியீடு இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் வெளிவர இருக்கின்றது என்ற நற்செய்தியும் இந்த இடத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை கூறி என்னுடைய இந்த தலைமை உரையும் வரவேற்புரையும் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலேயே இந்த சஞ்சிகை வெளிவருவது என்பது மிக இலகுவான விடயம் அல்ல. மாற்றமாக பலரது உழைப்புகள், பலரது
இரவு பகலான உழைப்புகள் இதற்கு பின்னால் மறைந்திருக்கின்றது. எனவே அவர்கள் நிச்சயமாக நன்றிக்குரியவர்கள். இந்த இடத்தில் பெயர் கூறக்கூடியவர்கள், பெயர் கூறப்படாதவர்கள் என்று எத்தனையோ பேர் நன்றிக்குரியவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் தன்னுடைய செல்வத்தால், சொத்தால் மற்றும் தன்னுடைய முயற்சியால், தன்னுடைய அறிவால், தன்னுடைய செயற்பாட்டால் என்று அனைத்து விதத்திலும் இந்த சஞ்சிகை வெளிவருவதற்காக பூரண ஒத்துழைப்பை வழங்கிய அனைவருக்கும் இந்த இடத்தில் தலைவர் என்ற ரீதியில் நான் இந்த இடத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் சத்தியமாக அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கான பூரண கூலியை வழங்குவானாக என்று கூறிக்கொண்டு இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். இறுதியாக இங்கு வந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் முறை வரவேற்றுவனாய் விடைபெறுகின்றோம். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரவேற்புரையும் தலைமை உரையும் சிறந்த முறையில் நிகழ்த்தி தந்த ஏற்பாட்டு குழு பிரிவின் தலைவருக்கு நன்றிகள். தொடர்ந்து இன்றைய எமது நிகழ்வின் பிரதான அங்கமாக விளங்கும் ஃபோரம் ஆஃப் ஐடியல் ரீடிங் அண்ட் எஜுகேஷன் அமைப்பின் வெளியீட்டு பிரிவினால் வெளியிடப்படும் சுவாலை சஞ்சிகையின் 2வது வெளியீடானது தற்போது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படுகின்றது. நவீன தகவல் தொடர்பு யுகத்தின் வேகத்தில் இன்று நமக்கு ஏன் ஒரு சஞ்சிகை தேவை? ஒரு துண்டு காகிதம் எப்படி சமூக மாற்றத்திற்கான சுவாலையாக எரிய முடியும்? வாசிப்பு பழக்கம் குறைந்து தகவல்கள் மேலோட்டமாக பரிமாறப்படும் இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவை தெளிவு, நமக்கு தேவை விழிப்புணர்வு. இளைஞர்கள் முதல் கல்வியாளர்கள் வரை அனைவரும் ஆழமான சிந்தனைக்கு திரும்ப ஒரு களம் தேவை. அந்த தேவையின் வடிவம்தான் சுவாலை சஞ்சிகை. சுவாலை வெறும் எழுத்துகளின் தொகுப்பு அல்ல, அது இளைஞர்களை எழுத்துத் துறையிலும் வாசிப்புத் துறையிலும் ஊக்கமளிப்பதற்கான ஒரு களம். சமுதாயத்தின் இருள் சூழ்ந்த மூலைகளில் ஒளியேற்றும் ஒரு விழிப்புணர்வு கருவி. சுவாலை சஞ்சிகையின் 2வது வெளியீடானது இறைவனின் உதவியோடு வெளியிட்டு வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது சஞ்சிகை மதிப்புரை. அதனை வழங்குவதற்காக இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வருகை தரு விரிவுரையாளர் கலாநிதி HLM முஹைதீன் ஃபலாஹி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின். இந்த சுவாலை சமூக மாற்றத்தை நோக்கி சஞ்சிகையினுடைய 2வது இதழ் வெளியீட்டில் மதிப்புரை வழங்குகின்ற இந்த நேரத்தில் இந்த நிகழ்வை சிறப்பாக தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் ஹாதி ராசிக், அதே போல இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற சிம்லா சியாம், அதே போல இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தினுடைய முன்னாள் தலைவர் NM அமீன் சார், அதே போல நாடறிந்த ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் வைத்தியர் ஷாஃபி ஷிஹாப்தீன் அவர்கள், அதே போல ஷேக் ஹலீல் ரஹ்மான் ஃபலாஹி அவர்கள், அதே போல ஆலிமா சனூன் அவர்கள் ஆகியோர், அதே போல இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு பற்றுனர்கள் அனைவருக்கும் முதலில் இஸ்லாத்தினுடைய காணிக்கை சமர்ப்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பமாக இந்த நிகழ்வுக்கு என்னை
ஒரு ஆய்வுரைக்கு அழைத்தமைக்காக இந்த ஏற்பாட்டு குழுவுக்கு நன்றி கூறி ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கூறிக்கொண்டவனாக நேரடியாக என்னுடைய இந்த உரைக்கு வருகின்றது. உண்மையில் சுவாலை என்கிற இந்த சஞ்சிகையை பார்த்த நேரத்தில் ஃப்ரேங்கா சொல்வதாக இருந்தால் சில இளைஞர்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு உற்சாகத்தில் அல்லது அவர்களுடைய அந்த நல்ல நோக்கத்தில் அவர்கள் செய்கின்ற ஒரு ஒரு செயற்பாடு என்றுதான் ஆரம்பத்தில் என்னால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் ஒரு சஞ்சிகையாக சுவாலையை பார்க்கின்ற நேரத்தில் உங்களுடைய பணியினுடைய காத்திரமான அந்த போக்கு, உங்களுடைய தூர நோக்கு, நீங்கள் இதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய சிரத்தை, சமூகம் குறித்த உங்களுடைய பிரஜை, இவற்றை மிக இலகுவாக அடையாளம் காணக்கூடிய மாதிரி இந்த சுவாலை இருக்கிறது என்று கூற முடியும். உண்மையில் ஒரு சஞ்சிகையை நாம் ரிவ்யூ செய்கின்ற நேரத்தில், மதிப்புரை செய்கின்ற நேரத்தில் அந்த சஞ்சிகையினுடைய வகையறா என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சஞ்சிகைகளை பொறுத்த வரைக்கும் சிறுவர் சஞ்சிகைகள், வரலாற்று சஞ்சிகைகள், கலை இலக்கிய சஞ்சிகைகள், ஆய்வு சஞ்சிகைகள், இப்படி பல வகையாக இருக்கிறது. இந்த சுவாலை எந்த வகைக்குள் அடக்குவது என்ற முதலாவது ஒரு கேள்வி வருகின்றது. ஏனென்றால் இதில் உள்ள கட்டுரைகளை பார்க்கின்ற நேரத்தில், படைப்புகளை பார்க்கின்ற நேரத்தில் இது ஒரு புரட்சிகரமான ஒரு கருத்தியலை, சமூக மாற்றத்தை நோக்கி வாசகர்களை கொண்டு செல்கிறது என்று அடையாளம் காணக்கூடிய ஒரு சமயம் சார்ந்து, சமூகம் சார்ந்து, கலை இலக்கியம் சார்ந்து, இப்படி பல துறைகளையும் உள்ளடக்கி ஒரு பன்முக பார்வையோடு செல்லக்கூடிய ஒரு சஞ்சிகையாக இதை பார்க்க முடிகிறது. இதனுடைய இதழ் ஒன்று அதை பார்த்த பொழுது வெளியீடு இரண்டுக்கும் அதற்கும் இடையில் மிக பாரிய ஒரு வித்தியாசத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுடைய முயற்சியில் இருக்கிறது. கட்டுரைகளிலும் சரி, உள்ளடக்கத்திலும் சரி, சஞ்சிகையினுடைய மொழி நடையிலும் சரி, லே அவுட்டிலும் சரி, எல்லா வகையிலும் இந்த சஞ்சிகையை பார்க்கின்ற பொழுது இரண்டாவது வெளியீடு மிக சிறப்பாக காணப்படுகின்றது, சிறப்பாக உள்ளது என்ற வகையில் நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை, அச்சீவ்மெண்ட், வித்தியாசமான ஒரு 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 அணுகுமுறையை கையாளக்கூடிய ஒரு தன்மையை இங்கு நாம் பார்க்கின்றோம். இந்த சஞ்சிகையை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் படிக்கிற நேரத்தில் எனக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு இருந்தது. நான் இலங்கையில் வெளிவருகின்ற சில சஞ்சிகைகளை பார்க்கின்ற நேரத்தில் இஸ்லாமிய சமூகம் சார்ந்து வெளிவருகின்ற சஞ்சிகைகள், ஜாமியா நலிமியாவிலிருந்து வரக்கூடிய இஸ்லாமிய சிந்தனையாக இருக்கட்டும், அல்லது இலங்கை ஜமாத் இஸ்லாமியினால் வெளியிடக்கூடிய சஞ்சிகை, அதே மாதிரி வேறு வேறு சில இஸ்லாமிய பின்புலங்களிலிருந்து வரக்கூடிய சஞ்சிகைகளை பார்க்கின்ற பொழுதும் இது ஒரு வித்தியாசமான, ஒரு முற்றிலும் ஒரு புதிய ஒரு அணுகுமுறையை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த கட்டுரைகளினுடைய உள்ளடக்கத்தை பார்க்கிற நேரத்தில் இதுல முதலாவது நாம் இந்த கட்டுரைகளை பார்க்கின்ற நேரத்தில் ஒரு கட்டுரை ஆரம்பமாக இந்த கட்டுரைகள் எல்லாம் பொதுவாக கட்டுரையாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், இதில் உள்ள சிறுகதையாக இருக்கட்டும், பத்திகளாக இருக்கட்டும், எல்லாமே சமூக மாற்றம், சமூக மாற்றத்தை நோக்கி என்கிற ஒரு தீமோட இந்த வெளியீடு வந்திருப்பது மிக சிறப்பாக இருக்கிறது. ஒரு சிறந்த சஞ்சிகையினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு வெளியீடு வருகின்ற பொழுது அந்த வெளியீடுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு தீம், அதை அடிப்படையாக கொண்டு அதில் வருகின்ற உள்ளடக்கங்கள் வருவது மிக சிறப்பானது. அதை ஆசிரியர் கருத்தில் முன்னோட்டம் என்ற பெயர்ல ஆசிரியர் தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல மிக அழகாக அதை ஆசிரியர் ஹிமாசிலியா சொல்லியிருக்கிறார். சமூக மாற்றத்தை நோக்கி என்ற மைய கருத்தை இந்த வெளியீடு தழுவுகிறது என்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அந்த சஞ்சிகைக்கு நல்ல அழகான ஒரு முகமன் கொண்டு ஆரம்பித்திருக்கிறார். கடைசியில முடிக்கிற நேரத்துல சமூக மாற்றம் சிந்தனையிலிருந்து செயலில், தனி மனிதனிலிருந்து சமூகத்தில், சமூகத்திலிருந்து உலகில் பரவட்டும் என்று கூறி இந்த வெளியீடு ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்
என்ற தன்னுடைய அந்த ஆர்வத்தை அவர் முன்னோட்டம் என்ற தலைப்பில் தலையங்கத்தில் ஆசிரியர் தலையங்கத்தில் சொல்ல வந்திருப்பது ஒரு முற்றிலும் வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையை காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கு வருகின்ற ஒவ்வொரு கட்டுரையை நாம பார்க்கிற நேரத்தில் முதலாவது 3ஆம் பக்கம் தொடக்கம் 6ஆம் பக்கம் வரைக்கும் ஒரு கட்டுரை இருக்கிறது. இது இலங்கை முஸ்லிம்களின் நல்லுறவை பேணுதலும் என்கிற இலங்கை முஸ்லிம்களும் இன நல்லுறவை பேணுதலும் என்கிற தலைப்புல டாக்டர் ஷாஃபி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். டாக்டர் ஷாஃபி இந்த நாட்டில் மிகவும் பிரபலியமாக அறியப்பட்ட ஒருவர். அவரை தெரியாதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு பிரபலியமான ஒருவர். இலங்கையில் இனவாதம் எந்த அளவுக்கு இந்த நாட்டை உலுக்கியது, குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தை எந்த அளவுக்கு அதை தாக்கியது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் டாக்டர் ஷாஃபி அவர்கள். அவருடைய சமூக பணி, அவருடைய சமய பணி, இந்த நாட்டிற்காக இந்த நாட்டின் இன ஐக்கியத்தையும் நல்லுறவையும் சகவாழ்வையும் கட்டியெழுப்பதில் அவர் ஆற்றிய பங்களிப்பு அவருடைய இந்த கட்டுரையில் மிக தெளிவாக வந்திருக்கிறது. இந்த கட்டுரையில் அவர் இலங்கை முஸ்லீம்கள் உண்மையில் ஒரு சமுதாயத்துடைய மாற்றம் என்கிறது, சமூக மாற்றம் என்கிறது இன நல்லிணக்கத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை மிக தெளிவாக அவர் வலியுறுத்துவது சிறப்பாக அமைகிறத பார்க்கிறோம். அவர் தான் ஒரு மருத்துவராக தன்னுடைய தொழிலை செய்கிற நேரத்தில் அவருக்கு உள்ள ஒரு மனிதாபிமான ரீதியான தன்னுடைய அந்த அனுபவங்களை அந்த கட்டுரையில் அவர் பகிர்ந்து கொள்வதும் இந்த நாட்டில் ஒரு சிறந்த மாற்றத்திற்கு இன நல்லுறவு, இன ஐக்கியம் எந்த அளவுக்கு அவசியமானது என்கிறத மிக தெளிவாக அவர் என்ன செய்கிறார், ஒரே நாடு பல இனங்கள் என்ற அந்த கோஷத்தோடு தன்னை கட்டுரையை முடிப்பது மிக சிறப்பாக இருக்கிறது. உண்மையில் இந்த வெளியீட்டுக்கு முதலாவது அந்த முதல் கட்டுரையாக நீங்கள் தேர்வு செய்தது கூட ஒரு சிறப்பான, இன்றைக்கு இந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சமூகம் இன நல்லுறவுக்கும் சமூக ஐக்கியத்துக்கும் சகவாழ்வுக்கும் ஒரு முன்மாதிரியான சமூகம், முன்னோடி சமூகம் என்கிறதை வலியுறுத்துற மாதிரி இந்த கட்டுரை அமைந்திருப்பது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இந்த கட்டுரையில் ஆரம்பித்து இறுதியாக நீங்கள் முடிக்கின்ற ஒரு கட்டுரை இலங்கை முஸ்லீம்களின் வரலாற்று புலத்தில் இமாரத் பணி சமூக ரீதியான பார்வைங்கிறதோடு இது எதை போல இருக்கின்றனா, ஒரு ட்ரெயினுக்கு 2 என்ஜின், முன்னுக்கு ஒரு பின்னுக்கு ஒரு என்ஜின் மாதிரி, ஒன்று தள்ளி கொடுத்து ஒன்று இழுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டைல்ல மிக சிறப்பாக நீங்கள் அதை செய்திருக்கிறீர்கள். ஆரம்பமும் முடிவும் ஒரு நல்ல மாற்றத்தை உள்ளடக்கிய மாதிரியானது. மாற்றம் வேணும் என்று சொல்லிட்டு கடைசியில முஸ்லிம் சமூகம் எப்படியான மாற்றத்தை இந்த நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள், தனிநபர்களாக, இயக்கங்களாக அல்லது நிறுவனங்களாக இந்த நாட்டில் எப்படியான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்றதை மிக அருமையாக சொன்னது இந்த சஞ்சிகையினுடைய ஒரு அணுகுமுறை. இதை நீங்கள் திட்டமிட்டு செய்தீர்களா அல்லது தற்செயலா நடந்ததா என்று தெரியாது. ஆனால் ஒரு சஞ்சிகை என்பது திட்டமிட்டு செய்யப்பட்டதாக தான் கருதப்படும். ஒரு நல்ல அணுகுமுறை அல்லது நல்ல ஒரு ஃபார்மட்டாக இந்த கட்டுரைகளை தர்த்தீப் பண்ணினது, ஒழுங்கமைத்தது சிறப்பாக இருக்கிறது என்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. 2வது ஒரு கட்டுரையை பார்க்கிறோம். 7-8 பக்கங்கள்ல இது இருக்கிறது. சமூகத்தில் பொருளாதாரம் சார்ந்து நலிவுற்றோருக்கான இஸ்லாத்தின் நாமரியா மற்றும் ஒரு ஏற்பாடு. ஷேக் அஹமத் ஷம்லா நடிமி அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு கட்டுரை. இந்த கட்டுரை ஒரு வித்தியாசமான, உண்மையில் எப்படி சமூகமாக நாம் ஒன்றிணைந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும், ஒரு பல்சமய பல்லினம் சமூகத்தில் வாழக்கூடிய நாட்டில் வாழக்கூடிய மக்கள் சமூகமாக ஒன்றிணைந்து எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்று சொல்லிட்டு பொருளாதாரம் எந்த அளவுக்கு சமூக மாற்றத்தில் முக்கியம் என்கிறத சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு கட்டுரையை நீங்கள் மீண்டும் கொண்டு வந்தது மிக சிறப்பாக இருக்கிறது. பொருளாதாரம் ஒருவரிடம் குமிந்து ஒருவருக்கு மட்டுமே இருக்கக்கூடாது, அது ஒரு தனியுடைமையாக இருக்கக்கூடாது, பொது உடைமையாக மாற வேண்டும் என்கின்ற இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பொருளாதாரம் ஒரு சிலரிடம் மட்டுமே குவியாமல் சமூகமெங்கும் சுழல வேண்டும் என்ற அந்த கருத்தை மிக அழகாக சொல்லக்கூடிய ஒரு கட்டுரையாக இந்த கட்டுரையை 2வது கட்டுரையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 3வது சமூக மாற்றம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் வாய்ப்பேச்சு மட்டும் போதாது, செயல் வடிவம் கொடுக்கணும். மாற்றம் என்கிறது வாயால் முடிந்தாலும் செயலால் முடிக்கப்பட வேண்டியது. செயலில் வருகின்ற மாற்றம் தான் உண்மையான மாற்றம் என்பதை சொல்லக்கூடிய மிக ஒரு அருமையான ஒரு காத்திரமான ஒரு கட்டுரை. சொல் வீரர்களாக இருப்பதை விட செயல் வீரர்களாக இருப்போம். ஷேக் எம் கலீல் ரஹ்மான் அவர்களுடைய கட்டுரையை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த கட்டுரையில குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில எந்த அளவுக்கு ஒருவர்
செயல் வடிவம் மாற்றத்துக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்கிறத மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். பல குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களை முன்னிறுத்தி அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. அத்தவமுருன நாஸ பில் பிர்ரி வத்தன்ஸௌன அன்ஃபுஸக்கும், மக்களுக்கு நல்லதை சொல்லிவிட்டு உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களா என்று வரக்கூடிய குர்ஆன் வசனத்தை கொண்டு அந்த ஆரம்பிக்கக்கூடிய அந்த கட்டுரையில பல விஷயங்கள், நபிகளாருடைய முன்மாதிரி, சஹாபாக்களுடைய வழிமுறை, அதே போல பல விஷயங்களை செயல் வடிவம் கொடுக்கின்ற பொழுதுதான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்கிறத மிக அருமையாக சிறப்பாக ஒரு கட்டுரையாக ஷேக் அவர்களுடைய கட்டுரை அமைய பெற்றிருக்கிறது. உண்மையில் இஸ்லாம்ங்கிறது நடைமுறை வாழ்வோடு தொடர்புடைய மார்க்கம். அது அப்ளிகபிள் ரிலிஜன். வெறும் தியரியை மட்டும் சொல்லிக்கொண்டு கோட்பாடுகளையும் கருத்துக்களையும் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்காமல் செயல் வடிவம் கொடுக்கின்ற ஒரு மார்க்கம், ஒரு சமயம். அது ஒரு வாழ்க்கை திட்டம் என்கிறதால அதுக்கு செயல் வடிவம் கிடைக்கும் என்கிறதுதான். அந்த கருத்தை மிக சிறப்பாக குர்ஆன் சுன்னா அடிப்படையிலும் தர்க்க ரீதியாகவும் ஷேக் அவர் பேசியிருப்பது மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா பேசுவாங்க, அருமையா பேசுவார்கள், ஆனால் செயலில் எதுவுமே இருக்காது என்ற ஒரு விஷயத்தை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு போக்கும் அந்த கட்டுரையில் இருக்கிறது. அதுவும் ஒரு நல்ல கட்டுரையினுடைய அடையாளத்துக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இஸ்லாம் பேசுவதற்கான மார்க்கம் அல்ல, வாழ்ந்து காட்ட வேண்டிய மார்க்கம் என்ற கோஷத்தோடு தன்னுடைய கட்டுரை அவர் முடிப்பதும் மிக சிறப்பான ஒரு கட்டுரையாக இது காணப்படுகிறது. அப்ப இதெல்லாம் மாற்றத்தை நோக்கிய வழிமுறைகளுக்கான புதிய அணுகுமுறைகள் என்பது பார்க்கணும். அடுத்த ஒரு கட்டுரையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 14ஆம் பக்கத்தில இருந்து 21ஆம் பக்கம் வரைக்கும் குடும்ப வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இப்ப சமூகவியல், அதே போல பொருளியல், அதே போல நடைமுறை வாழ்வியல், அதே போல குடும்பவியல் என்கிற அடிப்படையில ஒரு கட்டுரையை இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பானது. திருமண வாழ்வில் தகராறுகளை முறையாக கையாளுதல், ஒரு மருத்துவ உளவியல் பார்வை. பொதுவாக குடும்ப பிரச்சனைகளை இஸ்லாமிய நோக்கில் அணுகுவார்கள் அல்லது சமய நோக்கில் அணுகுவார்கள். ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு பாணியில், ஒரு அணுகுமுறையில், உளவியல் ரீதியாக, மருத்துவ உளவியல் ரீதியாக அணுகுகின்ற ஒரு போக்கில் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. அல் ஆலிமா MSF நஜிஃபா சனூன் அவர்கள் இதை எழுதியிருக்கிறார்கள். உண்மையில் ஒரு சிறப்பான கட்டுரை. நான் படிக்கின்ற நேரத்துல இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குதா என்கிறத புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இந்த கட்டுரை இருந்தது. இந்த கட்டுரையை அவர் வடிவமைத்திருக்கிற விதமும் ஒரு வித்தியாசமா இருக்கிறது. ஒரு கட்டுரை பாணி. இது ஒரு நவீன ஒரு கட்டுரை தாக்கத்திலிருந்து இது எழுதப்பட்டிருக்கிறதுங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கருத்துக்களை சொல்லுகின்ற நேரத்தில் ஒரு கேஸ் ஸ்டடி பாணியில அந்த ஃபார்மட்ல சொல்ல வந்தது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. வாசகர்களை கவரக்கூடியதாகவும், வாசகர்களுக்கு ஒரு அந்த சொல்ல வர ஏன்னா மருத்துவ உளவியல்ங்கிறது ஒரு கடினமான ஒரு கான்செப்ட். அது சாதாரண ஒரு வாசகனால புரிந்து கொள்ள முடியாது. துறை சார்ந்த நிபுணர்களால் மட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை இலகுவாக சாதாரண வாசகனும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில ஒரு நல்ல மொழி நடையில் கேஸ் ஸ்டடி ஸ்டைல பல சம்பவங்களை அதற்கு உதாரணமாக கதை வடிவில் கொண்டு போனது ஒரு நல்ல எழுத்து வடிவம். அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாசிப்பு சூழலை உருவாக்குவதற்கான முயற்சி என்று இதிலிருந்து காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா 22 தொடக்கம் 26ஆம் பக்கத்துல ஒரு சிறுகதை இருக்கிறது. மாறிய மனங்கள், ஹாதி ஆத்திப் அவர்களுடைய ஒரு சிறுகதை. ஒரு நல்ல சிறுகதை. அது ஒரு சாதாரணமான நம்முடைய சமூகத்துல உள்ள ஒரு சமூக பாணியில உள்ள சமூகத்துல உள்ள ஒரு விஷயம், ஒரு சிறுகதை. அந்த சிறுகதையினுடைய போக்கு சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. நௌஃபர் ஹாஜியார் என்கிற ஒரு கேரக்டரை, ஒரு கதாபாத்திரத்தை மையப்படுத்தி, யசீத் என்கிற ஒருவரை மையப்படுத்தி அந்த கதைகள் நகர்ந்து செல்வது ஒரு ஒரு நல்ல ஒரு சிறுகதையாக இருக்கிறது. ஒரு சிறுகதைக்குரிய பல உத்திகள் இருக்கிறது, பல வாணிகள் இருக்கிறது, பல முறைகள் இருக்கிறது. இது ஒரு நமது வளமையான ஒரு வெகுசன முறையில அணுகுமுறையில இந்த சிறுகதை எழுதப்பட்டிருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். ஒரு இஸ்லாமிய குடும்பம் ஒன்று எப்படி இருக்கும், அதாவது ஒரு தென்பகுதியில், இலங்கையின் தென்பகுதியில் ஒரு இஸ்லாமிய குடும்ப சூழலை விளக்குற மாதிரி, அதே மாதிரி குடும்பங்களுக்குள்ள பொருளியல் சார்ந்து ஏற்படக்கூடிய பிரச்சனை, அந்த குடும்பத்தினுடைய இயங்கியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, குறிப்பாக அந்த குடும்பத்தில் தங்கி வாழுகின்றவர்கள் அவருடைய ஒரு யசீதுங்கிற ஒரு மாணவன் எப்படி அந்த பிரச்சனையால பாதிக்கப்படுறானுங்கிறத சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு கதையாக அந்த கதையை பார்க்கின்றோம். இருந்தாலும் அந்த கதை இன்னும் கொஞ்சம்
டெவலப் பண்ணி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இருந்தாலும் இந்த இந்த மாற்றத்தை நோக்கி என்கிற இந்த விஷயத்தில் அவர் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு சொன்னா, இப்படியான பிரச்சனைகள் சமூகத்தில் இருக்கிறது, இந்த பிரச்சனைகள் தீர்த்து ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி சமுதாயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற மாதிரி அந்த சிறுகதையை முடித்திருப்பது இன்னும் ஒரு சிறப்பாக இந்த வெளியீட்டுக்கு, இந்த இதழுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இந்த சிறுகதை அமைய பெற்றுள்ளதை பார்க்கிறது. கடைசியாக வரக்கூடிய கட்டுரை, இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்று புலத்தில் இமாரத் பணி, அது சமூக ரீதியான பார்வை என்கிற ஒரு கட்டுரை. இதை ஆத்திப் ராசிக் அவர்கள் எழுதியிருக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்துகிறார்னு நினைக்கிறேன். அவர் ஆத்திப் ராசிக் ஹெம்மாதகமே என்கிற பெயர்ல அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுரை ஒரு ஆய்வு கட்டுரை பாணியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சிறப்பு, இது ஒரு வெகுசன தன்மை கொண்ட ஒரு சஞ்சிகையாக இருந்தாலும் ஒரு ஆய்வுப்பாணியில் எழுதப்பட்டுள்ள ஒரு கட்டுரை என்று பார்க்கிற நேரத்தில் மிக அருமையாக சிறப்பாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 பக்கங்கள் நீங்கள் அதற்காக வழங்கியிருப்பதும் ஒரு கூடுதல் தகவல். இந்த கட்டுரையை படிக்கிற நேரத்தில் பல விஷயங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஆழமான தேடல், ஆழமான வாசிப்பு, ஒரு ஆழமான எழுத்து மீதான ஒரு காதல், ஒரு தீராத ஒரு வாசகனாலதான் இப்படி எழுத முடியும் என்கிறது இதுல இருந்து நமக்கு புரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த கட்டுரை இமாரத்து எப்படி பொதுவாக அதுக்கு அது இருக்கும்ங்கிறத சொல்லிட்டு, இலங்கை சூழல்ல அது எப்படி செயல் வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறது மிக அழகாக, முஸ்லிம் சமூக சூழல்ல எப்படி அது செயல் வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மிக அழகாக சொல்லப்பட்டது. அதே போல அந்த கட்டுரை ரெஃபரன்ஸோட முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக காணக்கூடியதாக இருக்குது. இது சார்ந்து இந்த வெளியீட்டுல நம்ம சில முக்கியமான விஷயங்களை பார்க்கிறோம், சில கவிதைகளை பார்க்கிறோம். அந்த மனித மறந்து போனது என்கிற ஒரு கவிதை, தவளும் பூக்கள் தவிக்கும் உயிர்கள் என்கிற மாதிரியான ஒரு கவிதை, அதே மாதிரி நிம்மதி தேடும் மனிதன் என்கிற மாதிரியான ஒரு கவிதை. இந்த தமிழ்ல 3 கவிதைகளை பார்க்கிறோம். அதே மாதிரி ஆங்கிலத்துல ஒரு 10 எழுத்திருக்கிறது, தி கிஃப்ட் ஆஃப் குட் ஃப்ரெண்ட்ஷிப் என்கிற பேர்ல ஒரு ஆங்கில கவிதை, ஓ மை டியர் ஹார்ட் என்கிற மாதிரி ஒரு கவிதை. சிங்களத்துல ஜீவதே என்கிற ஒரு சிங்கள பத்தியும் இதுல காணப்படுகிறது. கடைசியாக இந்த சஞ்சிகையினுடைய கடைசி பக்கத்துல ஃபோரம் ஆஃப் ஐடியல் ரீடிங் அண்ட் எஜுகேஷன் நடத்திய கவிதை போட்டியினுடைய முடிவுகளோடு இந்த சஞ்சிகை முடிக்கப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பாக, மிக அருமையாக இதை செய்திருக்கிறார்கள். இது ஒரு ISSN ரெஜிஸ்ட்ரேஷனோட அந்த இலக்கத்தோட நீங்கள் வெளியிட்டிருப்பது மிகவும் ஒரு சிறந்த ஒரு முயற்சி, சிறந்த ஒரு உத்தி. இது உண்மையாகவே ஒரு ஒரு என்ன சொல்ற, ஒரு அட்வான்ஸ் திங்கிங். இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு இளைஞர்களாக இருந்து இந்த சமூகத்தில் எப்படியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் என்கிறதுக்கு செய்திருப்பது மிக சிறப்பாக இருக்கிறது. வடிவமைப்பு லே அவுட் சைட்ல பார்க்கிற நேரம் இதுல முக்கியமாக சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் சொன்னா, பக்க வடிவமைப்பு மிக அருமையாக இருக்கிறது. நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என்னுடைய கலர் பேஜை பார்த்தேன். பக்க வடிவத்தை உண்மையா நல்ல கவர்ச்சியாக, நல்ல அழகாக இருக்கிறது. நல்ல முதிர்ச்சியான ஒரு லே அவுட், நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு கலைஞர்னால் வடிவமைக்கப்பட்ட மாதிரி இருக்கிறது. மொழி இருக்கு, மொழியும் நல்ல தெளிவான தமிழ்ல இருக்கிறது, துல்லியமாகவும் இருக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். அதே போல இந்த சஞ்சிகை இதுல சில விஷயங்கள் நாம் இது தொடர்பாக கலந்துரையாட வேண்டியும் இருக்கிறது. இந்த சஞ்சிகையினுடைய பலம், பல விஷயங்களை நான் இப்போது உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இருந்தாலும் சில விஷயங்கள் ஒரு சிறந்த நிலைக்கு, அதாவது குறைபாடுகள்ல இதை இன்னும் நீங்கள் சிறப்பாக முன்னகர்த்தி கொண்டு செல்வதற்கு சில உத்திகள், சில விஷயங்களை நாம் கட்டாயம் என்ன செய்யணும், இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஒரு சஞ்சிகை எப்பொழுதுமே அதுக்கென்று சில அலோகேஷன், பேஜ் அலோகேஷன் இருக்க வேண்டும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு எடிட்டோரியலுக்கு இத்தனை பேஜ் கொடுக்க போறீங்க, சமூக பிரச்சனைகளை பேசுறதுக்கு எத்தனை பக்கம் கொடுக்க போறீங்க, இலக்கியம் சார்ந்து பேசுறதுக்கு எவ்வளவு கொடுக்க போறீங்க. அதே மாதிரி இப்ப உங்களோட இளைஞர்கள் சார்ந்து கூடுதலா இருக்கிறதுனால ஒரு யூத் கோனர், ஒரு இளைஞர் பகுதி ஒன்று நீங்கள் உருவாக்கி அதுக்குள்ள சில விஷயங்களை பகிர்ற மாதிரியான அந்த அந்த பக்கங்கள்
அல்லது அந்த நீங்கள் அதுக்கான அலோகேஷன், பேஜ் அலோகேஷன் மிக தெளிவாக உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இது எதிர்காலத்தில் இந்த சஞ்சிகையை முன்னகர்த்தி கொண்டு செல்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை. இதனுடைய ஆலோசனை தான், இது குறைபாடு அல்ல. உங்களுடைய சஞ்சிகையில் பார்த்த குறைபாட்டை சொல்வதாக நீங்க கூடாது. இது ஜஸ்ட் ஒரு ஆலோசனை. இன்னும் இதை நீங்கள் மிக சிறப்பாக ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு சஞ்சிகையாக கொண்டு செல்வதற்கான என்னுடைய ஒரு சில ஆலோசனைகள். அதே மாதிரி கட்டுரைகளோடு நீங்கள் சில கேள்வி பதில்கள், இப்ப நீங்க சமூக மாற்றம் அப்படின்னு கொண்டு வர நேரத்துல இப்ப டாக்டர் ஷாபி மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆளுமையை நீங்கள் வெறுமனே ஒரு கட்டுரையோடு நிறுத்தி இருக்காமல், அவர் போன்ற ஒருவரை ஒரு சமூக மாற்றத்திற்கான சில ஒரு கேள்வியோடு நேர்காணலோடு சந்தித்து ஒரு நேர்காணலை நீங்கள் அங்கு பதிவு செய்வீர்களாக இருந்தால் அது மிகவும் வாசகர்களுக்கு கவர்ச்சியாகவும் சுவாரஸ்யமாகவும் படிப்பதற்கு ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஏன்னா இது நல்ல காத்திரமான சஞ்சிகைகளுடைய ஒரு போக்கு. நேர்காணல்களை நீங்கள் கட்டாயம் உள்வாங்க வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி பெண்கள் சார்ந்து பெண் பகுதி ஒன்று கட்டாயம் இருக்க வேண்டும். பெண்களுடைய ஆக்கங்கள், அவர்களுடைய ஆளுமைகள், அவர்களுடைய சமூக மாற்றத்துக்கான அவர்களுடைய வைபங்கு என்கிற மாதிரியான சில முடலை சொல்ற மாதிரி, முன்மாதிரிகளை சமுதாயத்துக்குள்ள வெளிக்கொணர்ற மாதிரியான சில பகுதிகள் கட்டாயம் இருக்க வேண்டும். இது என்னுடைய சில ஆலோசனைகள். அதே போல கட்டுரைகள் எழுதுற நேரத்துல கட்டாயம் கட்டுரையாளர்களுக்கு நீங்கள் சொல்லலாம், அல்லது அந்த கட்டுரைகளை கொஞ்சம் நீங்கள் மீள் வாசிப்பு செய்யணும். மொழிநடை மிக நல்ல தமிழ் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதோடு மொழிநடை இலகுவாக இருக்க வேண்டும். ஏன்னால் இது ஒரு இலக்கிய சஞ்சிகையில் உங்களுக்கு சமூக சஞ்சிகை, இதனுடைய வாசகர்கள் பல மட்டத்தில் இருப்பார்கள். சில நேரங்களில் சில கட்டுரைகள் புரிந்து கொள்வது கடினமாக இருந்தால் அந்த கட்டுரை மீதான ஈர்ப்பு இல்லாமல் போய்விடும். சோ மொழி இலகுவாக இருக்கணும். அப்ப அதுதான் கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம். கட்டாயம் கட்டுரைகளை நீங்கள் போடுற நேரத்துல அந்த கட்டுரையினுடைய சுருக்கம் என்ன, ஒரு எப்ஸ்ட்ராக்ட் இருக்க வேண்டும். அது பொதுவாக ஆய்வு கட்டுரையில இருக்கும். ஆனால் இந்த கட்டுரைகள்ல ஒரு கட்டுரை எழுதியவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகமும் அந்த கட்டுரையினுடைய கண்டென்ட்ஸ் என்னங்கிறத ஒரு சுருக்கமாக ஒரு கட்டத்துல போட்டுட்டீங்கன்னு சொன்னா வாசகர்களை இன்னும் கவரக்கூடிய மாதிரி ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்தது கூடுதலாக கட்டுரைகளுக்கு பக்கம் அதிகமாக இருக்கக்கூடாது. இப்ப இந்த மாதிரியான ஒரு சஞ்சிகைகளுக்கு கட்டாயம் பேஜ் லிமிட்டேஷன் இருக்க வேண்டும். வரையறுக்கப்பட்ட பக்கங்களோடு இருந்தால் தான் மக்களுக்கு அது ஈஸியாக இலகுவாக போய் சேரக்கூடிய மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி லே அவுட் பண்ற நேரத்துல கட்டுரைகளுக்கு பொருத்தமான நீங்க கையாண்டு அழகாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. அந்த படங்கள், வரைபடங்கள், அதே மாதிரி இந்த ஃபொண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ற நேரத்துல உங்களுடைய ஒரு சஞ்சிகைக்கான ஒரு யூனிக்னஸ் இருக்க வேண்டும். இப்ப நீங்க காலேஜோட பாத்தீங்கன்னு சொன்னா அன்றைக்கு ஆரம்பிக்கிற காலத்துல இன்றைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி ஸ்டைல்ல இருக்கும். இது காலேஜ் சும்மா சாதாரணமா பார்க்கக்கூடிய காலேஜோடு அப்படின்ற மாதிரி எல்லாரும் விளையும் கொள்ற மாதிரி இருக்கும். அது அந்த ஒரு சஞ்சிகையினுடைய சிறப்பான தன்மை தான் அந்த யூனிக்னஸை, தனித்துவத்தை பேணி வருவது. அதே மாதிரி உங்களுக்கும் வாசகர்களுக்குமான தொடர்பாடல், வாசகர்கள் வட்டம் இருக்க வேண்டும். ஒரு சஞ்சிகையினுடைய வெற்றி அதுதான். அதனுடைய நீடித்த போக்கு, ஒரு நிலையான போக்குக்கு வாசகர் வட்டம் இருக்க வேண்டும். வாசகர்களுடைய கருத்துக்கள் கட்டாயம் நீங்கள் உள்வாங்க வேண்டும். சில நேரங்களில் நல்ல தரமான வாசகர்களுடைய கருத்துக்களை உங்களுடைய சஞ்சிகையில் வாசகர் கருத்து, வாசகர் பக்கம் அப்படின்னு போட்டு நீங்க அதுல பப்ளிஷ் பண்ணி வர்ற நேரத்துல அது வாசகர்களோடு உங்களுக்குள்ள ஒரு நெருக்கத்தை மிக இலகுவாக கொண்டு வரும். குறிப்பாக கடைசியாக ஒரு விஷயம் சொல்லுகிறேன், என்னுடைய ஒரு ஆலோசனை. இதுல உங்களுடைய பிடிஎஃப் தான் வந்திருக்குது, நீங்க பிரிண்டடாக கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். இதையும் தாண்டி ஒரு இணைய பக்கம் கட்டாயம் ஒரு வெப்சைட் வைத்துக் கொள்ளுங்கள். அதுல தொடர்ச்சியாக நீங்கள் பதிவேற்றி வரலாம். ஏன்னா சிலருக்கு புத்தகங்கள் வாசிப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா மொபைல் போன்லயோ அல்லது லேப்டாப்லயோ வைத்து அவர்கள் இந்த கட்டுரைகளை இலகுவாக படிக்கக்கூடிய மாதிரி உலகமே உங்களுக்கு தெரியும், சோர்சஸ் தான் கூடுதலாக இருக்கிறது. அந்த அடிப்படையில ஒரு இணைய பக்கத்துக்கான ஏற்பாடும் செய்வீர்கள் என்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு ஆலோசனை. இந்த நேரத்துல உண்மையாக இன்றைய சமூக மட்டத்துல ஒரு இளைஞர்களுடைய போக்கும் அவர்களுடைய சிந்தனையும் கருத்தும் ஒரு வித்தியாசமான ஒரு களத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஒரு யுகத்துல, ஒரு காலப்பகுதியில நீங்களாம் இந்த சுவாலை குழு, சுவாலை டீம் சமூக மாற்றத்தை பத்தி சிந்தித்து ஆக்கப்பூர்வமாக ஒரு எழுத்து பணி, ஒரு சஞ்சிகை, புத்தகமே வாசிப்பேங்கிறது அரிதாக போன ஒரு சமூகத்துல
வாசிப்புக்காக வேண்டி ஒரு சஞ்சிகையை ஆரம்பித்து அதை வந்து சமூகமயப்படுத்தி அதற்காக இவ்வளவு செலவழித்து இவ்வளவு நேரம் உங்களுடைய நீங்கள் இதற்காக பயன்படுத்தி கொண்டு இந்த பணியில் இருப்பது உண்மையில் மிகச்சிறந்த ஒரு 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 மாற்றம். இதுவே மாற்றம் தான். இப்ப நீங்க செய்யறதே ஒரு மாற்றம், சமூக மாற்றத்துக்கான ஒரு பெரிய ஒரு முயற்சி தான். இது சாதாரண முயற்சி அல்ல, சின்ன முயற்சி அல்ல. இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான முயற்சி. இன்றைய இளைஞர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எல்லோரிடத்திலும் இருக்கிறது. போதைக்கும் சினிமாவுக்கும் கிரிக்கெட் போன்ற பொழுதுபோக்குகளில் மூழ்கிக்கொண்டிருக்கக்கூடிய அல்லது சமூக தீமைகள் மூழ்கிக்கொண்டிருக்கிற பெரும்பான்மையான இளைஞர் சமூகத்துக்கு மத்தியில ஒரு 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 சின்ன சமூகம், குர்ஆன் சொல்லக்கூடிய மாதிரி உங்களில் ஒரு சாரார் நன்மையை தீமை தடுப்பதற்கான ஒரு சாரார் இருந்து கொண்டே இருக்கட்டும். ஒரு சிறிய குழுவாக நீங்கள் இயங்கிக் கொண்டிருப்ப இந்த இளைஞர் தலைமுறைக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிறது. இளைஞர்கள் ஒரு நல்ல ஒரு சிந்தனையின் பால், ஒரு மாற்றத்தின் பால் செல்வது அந்த சமூகத்தினுடைய ஆரோக்கியமான ஒரு தன்மை எடுத்து காட்டுகிறது என்ற அடிப்படையில் நிச்சயமாக இது வந்து பாராட்ட வேண்டிய, இதற்கு பின்னால் அனுசரணை வழங்க வேண்டிய, இதற்கு கை கொடுத்து தோள் கொடுத்து உங்களை தூக்கிவிட வேண்டிய மிகப்பெரிய ஒரு பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் அந்த தலைமை உரையில அவதானித்தல் வந்து ஹாதி ராசிக் அவர்கள் பேசிய பொழுது உங்களுடைய சில வேலை திட்டங்களையும் சொன்னார். இந்த அனர்த்த காலத்துல வந்து நீங்கள் செய்ய இருக்கின்ற சில பணிகள் என்று. மாஷா அல்லாஹ், அருமையான சிறப்பான முயற்சிகள். இந்த தொடர்ச்சியை நீங்கள் தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். பல சவால்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும், நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பல விஷயங்களை சந்திக்க வேண்டி வரும். இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய இலக்கிலும் நோக்கிலும் லட்சியத்திலும் சிறப்பாக சென்று இதை நீங்கள் வெல்ல வேண்டும். இந்த சமூக மாற்றத்தில் உங்களுடைய வகிபங்கு என்கிறது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் அன்பான என்னுடைய ஒரு வேண்டுகோளை முன்வைத்து, இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பணியை கபூல் செய்து மேலும் மறுமையில் அதற்குரிய கூலியை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தித்து இந்த வாய்ப்பை எனக்கு தந்தமைக்காக நன்றி கூறி முடிக்கின்றேன். ஜஸாக்கமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஞ்சிகை மதிப்புரையை சிறப்பாக வழங்கிய கலாநிதி HLM முஹைதீன் ஃபலாஹி அவர்களுக்கு நன்றிகள். இன்றைய நிகழ்வின் கிளை அங்கமான சுமை தாங்கும் உள்ளங்கள் என்ற மகுடம் தாங்கி நடத்தப்பட்ட கவிதை போட்டியின் வெற்றியாளர்களை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் நிகழ்வு தற்பொழுது நடைபெற உள்ளது. அதனை தொகுத்து வழங்குவதற்காக சகோதரர் ஆஷிகுர் ரஹ்மான் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். Ashkur Rahman, check your mic. Alhamdulillahi Rabbil Alameen, wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal sayyidil mursalin sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. Zoom செயலி மூலமாக இணைந்திருக்கின்ற அனைவரையும் விழித்தவனாக நான் எனக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். ஃபோரம் ஆஃப் ஐடியல் ரீடிங் அண்ட் எடியூகேஷன் என்ற அமைப்பு எமது முதலாவது சுவாலை என்கின்ற சஞ்சிகையை வெளியிட்டு வைக்கின்ற தருணத்திலே சுமை தாங்கும் உள்ளங்கள் என்ற தலைப்பில் அதன் கவிதை போட்டியை அறிவித்திருந்தது. இந்த கவிதை போட்டியை நாங்கள் ஆரம்பித்து வைத்ததற்கான நோக்கங்கள் என்னவென்றால், கவிஞர்களுடைய கவிதா ஆளுமையை வெளிப்படுத்துவது, அடுத்ததாக புதிய கவிஞர்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது, பழைய கவிஞர்களுடனான தொடர்பை உண்டாக்கி கொள்வது என்பதோடு இணைத்து மக்களுடைய எழுத்துத்துறையை வளப்படுத்துவதில் ஒரு சிறிதளவாவது சரி பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலாகும். அத்தோடு ஃபோரம் ஆஃப் ஐடியல் ரீடிங் அண்ட் எடியூகேஷன் மற்றும் அதனுடைய சுவாலை என்கின்ற இந்த சஞ்சிகையை மக்கள் மயப்படுத்துவது என்பது எங்களுடைய துணை நோக்கமாக காணப்படுகின்றது. தற்போது அந்த கவிதை போட்டி வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த கவிதை போட்டியை நாங்கள்
பரிசீலனை செய்கின்ற பொழுது எங்களுக்கு ஏற்பட்ட சில விடயங்களை நான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தியாக வேண்டும். எங்களுடைய நோக்கங்களும் பிரதான நோக்கமும் துணை நோக்கமும் இதன் மூலம் குறிப்பிட்ட அளவு வெற்றியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அத்தோடு எங்களுடைய இந்த போட்டியை பரிசீலனை செய்கின்ற பொழுது நாங்கள் நோக்கிய சில சவால்கள் என்னவென்றால், சுமார் 120க்கு மேற்பட்ட அல்லது சுமாராக 120 மட்டில போட்டியாளர்கள் பங்கு பட்டிருந்தீங்க. அதாவது இலங்கையில் மாத்திரம் இல்லாமல் இந்தியாவிலும் சவுதி அரேபியாவிலும் துபாயிலும் இருந்து கூட எங்களுடைய போட்டிக்காக போட்டியாளர்கள் பங்கு பற்றி இருந்தார்கள் என்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய ஒரு செய்தி என்பதை அமைப்பின் சார்பாக நான் இதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இந்த கவிஞர்களுடைய சிந்தனை ஆற்றல் எவ்வாறு நகர்கின்றது என்பதை எங்களுக்கு மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கக்கூடிய சந்தர்ப்பமாக இது அமைந்தது. சுமார் 120 கவிஞர்கள் பங்கு பற்றிய இந்த போட்டியில் எங்களுடைய விதிமுறைகள், அடுத்ததாக கவிஞர்கள் சொல்லுகின்ற விடயங்கள், அதனுடைய கருத்து செறிவு போன்றவற்றை மிகவும் அவதானமாக எங்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் எமது நடுவர்கள் இதனை சீரும் சிறப்புமாக செய்து தந்திருக்கின்றார்கள். எமது அமைப்பில் இருந்தல்லாது வெளியிலிருந்து நாங்கள் இதற்கான நடுவர்களை தெரிவு செய்திருக்கின்றோம். அந்த நடுவர்களுடைய வேலையை அவர்கள் கனகச்சிதமாக செய்து தந்திருக்கின்றார்கள். அதற்காக நான் அதாவது இதில் நடுவர்களாக கலந்து கொண்ட கவிஞர் ஹஸ்னா ஹாரூன், அடுத்ததாக ஃபஹ்ரியா ஃபாயிஸ், அடுத்தது முனீரா கனி, இவர்கள் மூவருக்கும் நான் அமைப்பின் சார்பாக மனமுவந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக முதலாவது இதழில் நாங்கள் வெளியிட்ட இந்த கவிதை போட்டி அறிவிப்பு தற்போது எமது 2வது சஞ்சிகையில் அதன் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக எமது சஞ்சிகையில் நாங்கள் ஒரு பகுதியை, ஒரு பக்கத்தை நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். அந்த வகையில் தற்பொழுது இதன் வெற்றியாளர்களை நாங்கள் அறிவிக்கின்றோம். இதில் 3வது பரிசை பெறுகின்றார் மாத்தலை உக்கோலை சேர்ந்த சகோதரர் ரிஃப்கான் அவர்கள். 2வது பரிசை பெறுகின்றார் காசிம் சிட்டியில் இருந்து சகோதரி NF நுஹா அவர்கள். இவற்றில் 1வது பரிசு, அதாவது நாங்கள் இலங்கையர்களாக இருந்தாலும் இந்தியாவை சேர்ந்த ஒருவர் இதில் முதல் பரிசை தட்டிக் கொள்கின்றார். இந்தியா சென்னையை சேர்ந்த KA மகாலட்சுமி என்ற சகோதரி முதல் பரிசை பெற்றுக் கொள்கின்றார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு எமது போட்டியில், கவிதை போட்டியில் பங்கு பற்றிய அனைத்து போட்டியாளர்களுக்கும் நாங்கள் எமது அமைப்பின் இலத்தரனியல் சான்றிதழை, அதாவது இ சர்டிபிகேட்டை அனைவருக்கும் வழங்க இருக்கின்றோம் என்பதோடு, ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது போல இதன் முதல் 3 வெற்றியாளர்களுக்குரிய பரிசுகளும் வழங்கப்படும் என்பதையும் நான் அமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு கலந்து கொண்ட அனைத்து கவிஞர்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து இத்துடன் விடைபெறுகின்றேன். எமது கவிதை போட்டியில் வெற்றி பெற்ற மற்றும் கலந்து கொண்ட அனைத்து போட்டியாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, இந்நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிய சகோதரர் ஆஷிகுர் ரஹ்மான் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த நிகழ்வாக பிரதம அதிதி உரையை நிகழ்த்துவதற்காக பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை முஸ்லிம் கவுன்சிலின் தலைவர்
முஸ்லிம் மீடியா ஃபோரமின் முன்னாள் தலைவர் மற்றும் நவமணி பத்திரிகையின் முன்னாள் தலைமை ஆசிரியருமான என்எம் அமீன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுவாலை சஞ்சிகையின் வெளியீட்டு நிகழ்வில் பிரதமதியாக கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மேற்கண் அல்லாஹ் தாலாவுக்கு நன்றி தெரிவித்து இந்த அமைப்பினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மாற்றத்தை நோக்கிய பயணத்தில் ஒரு அங்கமாக இந்த சஞ்சிகை இருப்பதனை நான் காண்கின்றேன். உண்மையில் இன்று சமூகத்துக்கு தேவைப்படுவது மாற்றம். அந்த மாற்றத்தின் பயணத்திலே எமது இளைய தலைமுறையினர் பயணிக்கும் பாதையை இந்த சஞ்சிகை ஊடாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது உண்மையிலே பெரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்று முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கென்று ஊடகங்கள் போதிய அளவு இல்லாத நிலையில் சமூகத்துக்கு கருத்துக்களை சமூகத்துடைய பயணம் இந்த சமூகத்துக்கு வழிகாட்டல் மிக முக்கியம். அந்த வகையில் மர்ஹூம் சித்திலபி அவர்கள் முஸ்லிம் சமூகத்துக்காக முஸ்லிம் நேஷனை 1880களிலே ஆரம்பித்தார்கள். அன்றிலிருந்து முஸ்லிம் சமூகத்துடைய தேவை எப்படி அமைய வேண்டும் என்பது தொடர்பாக மர்ஹூம் சித்திலபி அவர்கள் அந்த முஸ்லிம் நேசன் ஊடாக தெளிவுபடுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஆங்கில கல்வியை கற்ப தேவையில்லை, ஆங்கில கல்வி மத மாற்றத்துக்கு உதவும் என்ற ஒரு கருத்து வளர்ந்த காலத்திலே முஸ்லிம்கள் கல்வியில் மிக பின்தங்கி இருந்த நிலையிலே மர்ஹூம் சித்திலபி அவர்கள் இந்த முஸ்லிம் நேஷனை வெளியிட்டு முஸ்லிம் சமூகத்தின் கண்களை திறக்க வைத்தார். அதனால்தான் முஸ்லிம் சமூகத்துடைய பின்கால ஒரு சில வருடங்கள் பின்னேற்றமாக இருந்தாலும் பின்பு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வருவதற்கு ஊடகம் உதவி இருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமையின் கீழ் இந்த அமைப்பு இவ்வாறான ஒரு சஞ்சிகை வெளியிட்டிருப்பது மிக முக்கியமானது. சஞ்சிகை இலங்கைக்கு மட்டுமன்றி முஸ்லிம்கள் எங்கு தமிழ் பேசும் மக்கள் எங்கு வாழ்கிறார்களோ அங்கிருக்கின்றவர்களையும் கவர்கின்ற வகையில் அமைந்திருக்கின்றது. நீங்கள் நடத்திய கவிதை போட்டியிலே சென்னையிலிருந்து பங்கு பெற்றிய ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரி முதலாம் இடத்தை பெற்று இந்த சஞ்சிகைக்கு பெருமானமும் அளித்திருக்கிறார்கள். அது வரவேற்கத்தக்கது. உண்மையிலே நாங்கள் இன்று இந்த இரு சமூகங்களும் ஒன்றுபட்டு பறக்க வேண்டும், பயணிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்வோம். இலங்கையை பொறுத்தவரையிலும் உலகத்தை பொறுத்தவரையிலும் பல சவால்களை முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த சவால்களுக்கு மத்தியில் எங்கள் சமூகத்தை சரியாக வழிநடத்தக்கூடிய ஊடகங்கள், சஞ்சிகைகள் தேவை. அந்த பணியை இந்த அமைப்பு செய்திருக்கின்றது, வரவேற்கத்தக்கது. இங்கே இருக்கின்றவர்கள் இளைஞர்கள், உங்களுடைய எண்ணங்களை பார்க்கின்றோம், உங்களுடைய ஆசிரியர் தலையங்கத்தின் கருத்துக்களை பார்க்கின்றோம், நீங்கள் தெரிவு செய்திருக்கின்ற இந்த தலைப்புகளை பார்க்கின்றோம், நீங்கள் இதற்காக அடையாளம் கண்டிருக்கின்ற பிரமுகர்களை பார்க்கின்றோம். டாக்டர் ஷாஃபி இந்த நாட்டிலே அநீதிக்குள்ளாக்கப்பட்ட ஒரு வைத்தியர். அவர் பட்ட கஷ்டங்கள்
உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட விடயம் அவர்களை முன்னிலை நிறுத்தி இந்த சஞ்சிகை வெளியிட்டிருக்கிறீர்கள். ஆகவே எதிர்காலத்தில் ஒரு பலமான சஞ்சிகையாக இப்போது நீங்கள் இணைய சஞ்சிகையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு பரந்த அளவு இந்த சஞ்சிகை மக்களை அடைய வேண்டுமாக இருந்தால் அச்சிலும் வெளியிடப்பட வேண்டும். அதற்கான ஆற்றல் இந்த ஆசிரியர் குலத்துக்கு இருப்பதனை சஞ்சிகையை பற்றி குறிப்பாக இந்த விமர்சன உரையை கேட்கும் பொழுது எனக்கு புரிகின்றது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இணையத்தோடு அச்சிலும் வரக்கூடியதாக இந்த சஞ்சிகை வெளிவர வேண்டும். அது மிக முக்கியமானது என்றால் நாட்டில் எல்லா இடங்களுக்கும் போகும், எல்லோரையும் அது அடையும் என்று நினைத்து இந்த சஞ்சிகையை வெற்றிகரமாக வெளியிட பணி செய்த சகலருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து அல்லாஹ் தாலா உங்களுடைய இந்த முயற்சியை அல்லாஹ் தாலா உங்களுடைய இந்த முயற்சியை அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரதம அதிதி உரையை சிறந்த முறையில் வழங்கிய எண்ணம் அமீன் சார் அவர்களுக்கு நன்றிகள். எமது சஞ்சிகையினை பெற்றுக்கொள்வதற்காக திரையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். ஃபோரம் ஆஃப் ஐடியல் ரீடிங் அண்ட் எஜுகேஷன் அமைப்பினால் ஒழுங்கமைக்கப்பட்ட சுவாலை என்ற நாமத்தில் வெளிவரும் 2வது சஞ்சிகையின் நிகழ்நிலை வெளியீட்டு நிகழ்வானது அதன் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிகழ்வின் இறுதி அம்சமாக நன்றியுரையினை வழங்குவதற்காக சகோதரர் ஜே சபீர் அஹ்மத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். இன்றைய இந்த சிறப்பு நிகழ்வுக்கு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அதிதிகள், சிறப்பு பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், இலக்கிய ஆர்வலர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பமாக இந்த இதழ் நிகழ்வில் நன்றியுரையை நிகழ்த்துவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான், ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னகும். நீங்கள் நன்றி செலுத்தினால் நிச்சயமாக நான் என் அருளை அதிகரித்து தருவேன் என்ற இறை வாக்கின் அடிப்படையில் ஆரம்பமாக எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்நிகழ்வு சிறப்பாக நடந்து முடிந்ததற்காக அல்லாஹ் தாலாவுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஷுக்ரன் லில்லாஹ். முதலாவதாக இந்நிகழ்வின் வெற்றிக்கு தொடர்ச்சியான ஆதரவு மற்றும் அர்ப்பணிப்புடன் உழைத்த எங்கள் அமைப்பின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியான விடாமுயற்சி, திறமையான திட்டமிடல் மற்றும் சீரிய ஒருங்கிணைப்பு ஆகியவற்றால் இச்சஞ்சிகையை சிறப்பாக உருவாக்குவதில் முக்கிய பங்களிப்பு வகித்த சஞ்சிகை குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இவ்விதழின் உள்ளடக்கத்தை பொலிவுறச் செய்த எழுத்தாளர்கள், கவிஞர்கள் மற்றும் சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் எங்களது இதயங்கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதழின் முன்னட்டை மற்றும் வடிவமைப்பை திறம்பட மேற்கொண்ட சகோதரர் ஹிமாஸ் நசீம் அவர்களுக்கும் எங்களது நன்றியை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமது பல வேலைப்பளுகளுக்கு மத்தியிலும் தமது பொன்னான நேரத்தை செலவிட்டு இங்கு சமூகம் தந்திருக்கின்ற NM அமீன் சேர் அவர்களுக்கும் எமது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு எங்களது அன்பான அழைப்பை ஏற்று கௌரவ அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கலாநிதி HLM முஹைதீன் ஃபலாஹி, டாக்டர் ஷாஃபி சிஹாப்தீன், ஷேகுல் ஜஹ்ரி அஷேக் AM கலீலுர் ரஹ்மான் ஃபலாஹி மற்றும் அல் ஆலிமா நஜ்ஃபா
சனூன் ஆகியோருக்கும் மனமுவந்த நன்றியை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக எங்கள் இதழுக்கான ஆக்கப்பூர்வமான கருத்தை மதிப்பீட்டை வழங்கிய இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வருகை தரு விரிவுரையாளர் கலாநிதி முஹைதீன் பலாஹி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு எமது சுவாலை சஞ்சிகை பற்றிய சிறந்த அறிமுகத்தை வழங்கிய RS குளோபல் லாஜிஸ்டிக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளரும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி பொறுப்பாளருமான சகோதரி சுமியா ஜின் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இதழையும் இன்றைய நிகழ்வையும் வெற்றிகரமாக நடாத்துவதில் அரும் பங்காற்றிய எமது மத்திய அமைப்பின் கீழ் இயங்கும் பிரிவுகளான பப்ளிகேஷன் யூனிட், ஆர்கனைசிங் யூனிட், மீடியா யூனிட், பைனான்சியல் யூனிட் ஆகிய அனைத்து பிரிவு உறுப்பினர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக எங்கள் அமைப்பில் அங்கம் வகிக்காத பலர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த நிகழ்வு வெற்றியடைய உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் ஃபோரம் ஆஃப் ஐடியல் ரீடிங் அண்ட் எஜுகேஷன் அமைப்பின் சார்பில் எமது நன்றியை மனமாற தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய இந்த சிறப்புமிக்க விழாவிற்கு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அதிதிகள், சிறப்பு பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், இலக்கிய ஆர்வலர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்தவனாக விடைபெறுகிறேன். ஜிசாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இச்சஞ்சிகையின் வன்பிரதிகளை பெற்றுக் கொள்வதற்காக திரையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டால் அதனை பெற்றுக்கொள்ள முடியும். இத்தோடு ஃபோரம் ஆஃப் ஐடியல் ரீடிங் அண்ட் எஜுகேஷன் அமைப்பின் சுவாலை சஞ்சிகையின் 2வது வெளியீட்டு நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது. தங்களின் பொன்னான நேரத்தை இந்நிகழ்வுக்காக ஒதுக்கி கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் நன்றி உணர்வோடு நினைவு கூறியவனாய் இந்நிகழ்நிலை நிகழ்விற்கு திரையிடுகின்றோம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.